கோல்டு இடிஎஃப்ல நிறைய வெரைட்டி வந்து இருக்கு. இதுல நம்ம டாடா கோல்டு இடிஎஃப் எடுத்தோம்னா அதுல 8 ரூபால வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவே நம்ம நிப்பான் எடுத்தோம்னா 80 ரூபால வந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய கோல்டு இடிஎஃப் வந்து 8,000 ரூபாய் 9,000 வரைக்கும் கோல்டு இடிஎஃப் இருக்குதான் நம்ம பாக்குறோம். ஸோ கோல்டு இடிஎஃப்ல இவ்வளவு பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அண்ட் தென் எந்த கோல்டு இடிஎஃப் வந்து பெஸ்டான கோல்டு இடிஎஃபா இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயில்டா அந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அண்ட் தென் கோல்டு இடிஎஃப்னா என்ன அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் கோல்டு பீஸ்ன்னு சொல்றாங்களே அதுவும் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலா இந்த வீடியோல கோல்டு இடிஎஃப் நம்ம எப்படி வாங்குறோம், அண்ட் தென் அது எப்படி அப்ரோச் பண்ணோம், என்னென்ன கேட்டகரிஸ் வந்து இருக்கு, ஏன் இந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு, மொத்த டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோல்டு பீஸ்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். கோல்டு பீஸ்னா ஒன்றும் இல்லை, கோல்டு இடிஎஃப் தான் வந்து கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோல்டு இடிஎஃப்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தது நிப்பான் இந்தியா ஏஎம்சி தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நிப்பான் இந்தியா ஏஎம்சி எடுத்துட்டு வரும்போதே இந்த கோல்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. ஸோ கோல்ட் பீஸ் என்ற ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆகும்போது எல்லாரும் மனசுலயே வந்து கோல்டு இடிஎஃப்னா கோல்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதியப்பட்டுருச்சு. ஸோ 2007 இவங்க எடுத்துட்டு வரும்போது இந்த கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரதுனால தான் நம்ம வந்து பாப்புலர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ கோல்ட் பீஸுமே வந்து கோல்டு இடிஎஃப்ல தான் வரும். ஸோ எக்ஸ்சேஞ்சர் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் உள்ளதான் இது எல்லாமே வரும். ஸோ கோல்டு பீஸா இருக்கட்டும், அந்த அதர் கோல்டு இடிஎஃப் எல்லாமே வந்து இடிஎஃப் தான் வரும். ஸோ இது எல்லாமே வந்து கோல்டு இடிஎஃபா வரும். இப்போ இந்த ஏன் பிரைஸ் வேரியேஷன்ஸ்லாம் அதிகமா இருக்கு அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டாடா கோல்டு இடிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா அது 7 ரூபா 8 ரூபா 9 ரூபால வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ 9 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே நம்ம நிப்பான் கோல்டு இடிஎஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது 70 ரூபா 80 ரூபால வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 80 ரூபால தான் வந்து இருக்கு. இதுவே இந்த எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இடிஎஃப்லாம் ஒன்று இருக்கு. அந்த ஐடிபிஐ கோல்டு இடிஎஃப்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8,000 ரூபாய்க்கு கிட்ட வரும். இது எல்லாமே 8,000 ரூபாய்க்கு கிட்ட வரும். ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து 8,000 ரூபாயில இருக்கு கரெக்டா. ஸோ இது ஏன் இந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்குது மில்லிகிராம் கணக்குல இவங்க பிரிச்சு வச்சிருக்க இந்த நெட் அசெட் வேல்யூவா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராம் ஆஃப் கோல்டை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா 1000 மில்லிகிராம் ஈக்குவல் 1 கிராம் ஆஃப் கோல்டு. ஸோ அப்படி நம்ம 1 கிராம் வந்து 1000 மில்லிகிராமா பிரிக்கிறோம் அப்படின்னா அது லீஸ்ட் அமௌண்டா இருக்கிறதுலே லீஸ்ட் எதுவோ அதை வந்து ப்ரொவைட் பண்றது இந்த டாடா கோல்டு இடிஎஃப் இருக்கு. ஸோ டாடா கோல்டு இடிஎஃப் ப்ரொவைட் பண்றது 1 மில்லிகிராம் ஆஃப் கோல்டா இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க 7 ரூபாய் 8 ரூபால வந்து இருக்காங்க. நிப்பான் கோல்டு இடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்றது 10 மில்லிகிராம் ஆஃப் கோல்டு. ஸோ 10 மில்லிகிராம் ஆஃப் கோல்டுன்னும் போது ஸோ அது வந்து 80 ரூபாய் 70 ரூபால வந்து இருக்கு. இந்த எல்ஐசி அண்ட் தென் இந்த ஐடிபிஐ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாம் ப்ரொவைட் பண்றது 1000 மில்லிகிராம் ஆஃப் கோல்டா இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு பிரைஸ்ல வந்து விற்கிறாங்க 8,000 ரூபாய் 7,000 ரூபான்ற பிரைஸ்ல. ஸோ இது எல்லாமே இந்த மில்லிகிராம் கணக்குல கோல்டு பிரிச்சிருக்கிறதுனால இந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து வருது. ஸோ இதுல இதுக்கு அடுத்து வரது வந்து இந்த ட்ராக்கிங் எரர்னு ஒரு விஷயம் வருது. ஸோ இந்த ட்ராக்கிங் எரர்ன்றது பெருசா நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது இல்லை. எந்த கம்பெனிஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டா ஆரம்பிச்சாங்க அண்ட் தென் எதெல்லாம் வந்து லோ லிக்விடிட்டியில் ட்ரேட் ஆகுதோ, அதாவது வந்து இந்த கோல்டு இடிஎஃப் வந்து வேல்யூ இருக்கும், பட் ஆனா அது வந்து லோ லிக்விடிட்டியா இருக்கும். நிறைய பேர் வாங்குறது இருக்குது, அதுல வந்து பண்ண மாட்டாங்க, மற்ற கோல்டு இடிஎஃப்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறது தான் வந்து ட்ராக்கிங் எரர் வந்து அதிகமா இருக்கும். இதுல நம்ம பார்க்கும்போது எல்ஐசியில ரொம்பவே ட்ராக்கிங் எரர் அதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த லிக்விடிட்டின்றது ஏன்னா எல்ஐசி இப்போ ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த எல்ஐசி மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணதா தான் இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதோட ட்ராக்கிங் எரர் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற பிராண்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது. இதுவே நம்ம நிப்பான் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இவங்களாம் லாங்கஸ்டான ட்ராக்கிங் ரெக்கார்டு வந்து இருக்கு. இதுல நிப்பான் கூட டைரக்டா காம்படிஷன் பண்றது யூடிஐ கோல்டு இடிஎஃபா இருக்கும். ஸோ அவங்க வந்து 2007 அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ட்ராக்கிங் எல்லாம் பார்க்கும்போது கம்மியா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ் வர்றதுக்கான காரணம். ஸோ 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ 1000 மில்லிகிராம 1 மில்லிகிராம் ஆஃப் கோல்டா பிரிச்சு டாடா கோல்டு இடிஎஃப் விற்கிறாங்க. நிப்பான் கோல்டு இடிஎஃப் வந்து 10 மில்லிகிராம் அண்ட் தென் எல்ஐசி கோல்டு இடிஎஃப் வந்து இது 1000 மில்லிகிராம பிரிச்சு வைக்கிறாங்க. ஸோ இதனாலதான் இந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ் வருது. பட் இது வந்து எந்த ஒரு விஷயத்துல நம்மளோட வேல்யூ வந்து அஃபெக்ட் பண்ணாது. நம்ம கிட்ட எவ்வளவு பிரைஸ் இருக்கோ அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ என்கிட்ட 10 ரூபா இருக்கு அப்படின்னா அந்த கோல்டு இடிஎஃப் வாங்கிட்டு போயிடலாம். இல்ல என்கிட்ட 80 ரூபா இருக்கு அப்படின்னா நம்ம 10 மில்லிகிராம் ஆஃப் கோல்டு இடிஎஃப் வந்து வாங்கிட்டு போயிடலாம். இல்ல என்கிட்ட 8,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த 1000 மில்லிகிராம் ஆஃப் கோல்டு வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதுல எந்த ஒரு பிரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு வராது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ட்ராக்கிங் அதிகமா இருக்கிற கம்பெனி நம்ம வாங்கினாலும் திரும்ப வைக்கும்போது ட்ராக்கிங் அதிகமா தான் விற்போம். ஸோ அதனால எந்த ஒரு லாஸும் வந்து நமக்கு பெருசா ஏற்படாது. பட் இந்த ட்ராக்கிங் எரர் கம்மி பண்ணிக்கிறது நம்ம கொஞ்சம் வந்து நல்லது. ஏன் அப்படின்னா ட்ராக்கிங் எரர் திடீர்னு கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஹை லிக்விடிட்டி வருது அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கு. 1 இயருக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாடா கோல்டு இடிஎஃப் 7 ரூபீஸ் 0.22 பைசால வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 9 ரூபீஸ்ல வந்து இருக்கு. நிப்பான் கோல்டு இடிஎஃப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 61 ரூபீஸ்ல வந்து நிப்பான் கோல்டு இடிஎஃப் இருந்துச்சு. அங்கிருந்து 80 ரூபீஸ்ல வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்ஐசி கோல்டு இடிஎஃப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1 இயருக்கு முன்னாடி 6,600ல வந்து இருந்தது. இப்போ 8,800ல வந்து இருக்கு. இந்த 1 இயர்ல இது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இது மூணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாமே 31-32% வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். ஸோ இந்த கிராம்ஸ் கணக்குல பிரிச்சு வைக்கிறதுனால தான் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வருது. ஸோ நம்ம 1 கிராம் ஆஃப் கோல்டு அக்யூமுலேட் பண்றது தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம 1 மில்லிகிராம் வாங்குறோம்னா 1 மில்லிகிராம், 10 மில்லிகிராம் வாங்கினா 10 மில்லிகிராம், இப்படிதான் நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கணும். ஸோ பிரைஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ டாடா கோல்டு இடிஎஃப் நம்ம 100 யூனிட் வாங்கிட்டு நம்ம வந்து 1 கிராம் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா 1 கிராம் ஆஃப் நம்ம கோல்டு அக்யூமுலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டாடா கோல்டு இடிஎஃப்ல தேவைப்படுறது 1000 யூனிட்டா இருக்கு.
இதுவே நிப்பான் கோல்டு ETF தேவைப்படுறது 100 யூனிட்டா இருக்கு. ஸோ சிம்பிள் கால்குலேஷன் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 10 ரூபாய்க்குள்ள ட்ரேட் ஆகிற எல்லா கோல்டு ETFமே நம்ம வந்து 1000 யூனிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 1000 யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணா நமக்கு 1 கிராம் ஆஃப் கோல்டு. ஸோ இதுவே இப்போ கரண்ட் பிரைஸ்ல இருக்க 80 ருபீஸ் 70 ருபீஸ் கோல்டு ETF நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 80 above தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த கோல்டு ETF வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு 100 யூனிட் வந்து டார்கெட் வச்சுக்கலாம் 1 கிராம் ஆஃப் கோல்டு அக்யூமுலேட் பண்றதுக்கு. ஸோ இதுவே 6000 7000 8000 இருக்கிற கோல்டு ETF ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு 1 கிராம் ஆஃப் கோல்டு தான் வந்து இருக்க போது. ஸோ அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதை நம்ம வாங்குறதா இருந்தால் நம்ம டேரக்டா பிசிக்கல் கோல்டே வாங்கிடலாம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து மேக்ஸிமம் 80 ருபீஸ் இந்த 10 ருபீஸ் இருக்க கோல்டா தான் இருக்க போது. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுங்க, நீங்க கோல்டு ETF வாங்குறீங்கன்னா 1000 யூனிட் தேவை 1 கிராம் ஆஃப் கோல்டு வாங்க. இதுவே நீங்க 80 ருபீஸ்க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு 100 யூனிட் வந்து தேவை இப்ப இருக்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல. ஸோ உங்களோட கோல்டு ETF பொறுத்து இது வந்து மாறும். ஸோ இதுல நம்ம மெட்ரிக் சார்ட் பார்த்தோம்னா நிறைய கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். உங்ககிட்ட ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க வாங்கிடலாம். ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா பார்க்க வேண்டியது ட்ராக்கிங் எரர். அது எது கம்மியா இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம சிம்பிளா கான்செப்ட் எடுக்கணும். இது வந்து அதிக நாளா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி UTI நிப்பான் தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. நிப்பான் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வந்தாங்க. ஸோ அதனால நிப்பானுக்கு நீங்க எந்த மெட்ரிக் சேர்த்து பார்த்தாலுமே குட்டா தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ETF வாங்க போறேன் அப்படின்னா நான் வந்து போறது வந்து நிப்பானா தான் இருக்கும். ஏன்னா நிப்பானா தான் இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் HDFC போவோம், இல்லை அப்படின்னா ICICI போவோம். ஏன்னா அவங்களுமே வந்து லாங் ட்ராக்கிங் ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் கிட்ட மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல எல்லாமே 15 இயர்ஸ் இருக்கும்போது நிப்பான் கோல்டு ETF அண்ட் தென் UTI கோல்டு ETF எல்லாம் வந்து 18 இயர்ஸ் ஆஃப் ட்ராக் ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நான் செக் பண்ணிட்டேன். எல்லாமே 0.40 இருந்து 0.55 வரைக்கும் தான் இருக்கு. அதாவது 0.45 இருந்து 0.55 இருக்கு. ஸோ ஆவரேஜா நம்ம எடுத்தோம்னா 0.50 தான் வந்து எல்லாத்துலயுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை. ட்ராக்கிங் எரர்ல தான் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்கு. அதுல கம்மியா இருக்கிறது எது வந்து ரொம்ப நாள் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதுதான் கம்மியா இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த மாதிரி நிப்பான் UTI வந்து அதிக நாள் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா வந்தோம் அப்படின்னா HDFC ICICI எல்லாம் வந்து அதிக நாள் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா இதான் கான்செப்ட். நம்ம கன்க்ளூஷனா முடிக்கணும் அப்படின்னா நமக்கு 1 கிராம் ஆஃப் கோல்டு வாங்கணும் அப்படின்னா அதை நம்ம மில்லிகிராம்ஸ் கணக்குல பிரிச்சு பார்க்கும்போது 10 மில்லிகிராம் கொடுக்கறது வந்து நிப்பான் கோல்டு ETF. அதாவது இப்ப கரண்டா 80 ருபீஸ்ல என்னென்ன கோல்டு ETF எல்லாமே இருக்கோ அது எல்லாமே 10 மில்லிகிராம் ஆஃப் கோல்டா இருக்கு. ஸோ அது 10 யூனிட் ஆஃப் கோல்டு நம்ம வச்சுக்கலாம். நமக்கு இந்த 80 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்க எந்த கோல்டு ETF இருந்தாலும் நம்ம 1 கிராம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறது 100 யூனிட் தேவைப்படுது. இதுவே இந்த 10 ருபீஸ் கீழே ட்ரேட் ஆகிற எல்லா கோல்டு ETF நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 1 மில்லிகிராம் ஆஃப் கோல்டா இருக்கு. ஸோ அதுக்கு நமக்கு 1000 யூனிட் தேவைப்படுது 1 கிராம் ஆஃப் கோல்டு அச்சீவ் பண்றது. ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். இல்ல ட்ராக்கிங் எரர் கம்மியா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான் நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்தவரைக்கும் எல்லாமே சேமா தான் இருக்கு. டாப் 4 பிக்கா நான் எடுத்தேன் அப்படின்னா எதை எடுப்பேன் அப்படின்னா நிப்பான் கோல்டு ETF வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போவேன். அதுக்கடுத்து UTI போவேன், அதுக்கடுத்து HDFC போவேன், அதுக்கடுத்து ICICI போவேன். ஸோ இதுல 10 ருபீஸ்க்கு இருக்கிறது இந்த டாடா கோல்டு ETF இருக்கு. அதை வந்து நான் 5th பொசிஷன்ல வைப்பேன். ஏன்னா 10 ருபீஸ்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னும் போது. ஸோ பேசிக்கா நான் போறது இந்த 80 ருபீஸ் கோல்டு ETF தான் இருக்கும். பட் ஏன்னா என்கிட்ட 30-40 ருபீஸ் இருக்கு, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா டாடா கோல்டு ETF வந்து வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ நீங்களும் ரொம்ப பெருசா போட்டு குழப்பிக்கலாம் வேணாம். ஸோ உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கான யூனிட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ 1000 மில்லிகிராம் சேர்ந்தது 1 கிராம் ஆஃப் கோல்டு. ஸோ நம்ம அதை 1000 யூனிட்டா பிரிச்சுக்கலாம். ஸோ 10 ருபீஸ்ல ட்ரேட் ஆகுது எல்லாமே 1 யூனிட்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் 80 ருபீஸ் 90 ருபீஸ்ல ட்ரேட் ஆகுது எல்லாமே வந்து 10 யூனிட்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். அந்த யூனிட் வந்து 1000 அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்றதான் டார்கெட்டா இருக்க போகுது. ஸோ புதுசா வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வந்து நிப்பான் கோல்டு ETF போயிடலாம், இல்ல UTI வந்து போயிடலாம். ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா HDFC ICICI இதுவும் போய்க்கலாம், இல்ல டாடா கோல்டு ETF போய்க்கலாம். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். இது தாண்டி நிறைய கோல்டு ETF இருக்கு. அது எல்லாத்தோட ட்ராக்கிங் எரருமே நீங்க வந்து பாருங்க. அண்ட் தென் எவ்வளவு நாள் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதை பொறுத்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் தென் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இல்ல இதே மாதிரி வேற என்ன கான்செப்ட் வேணும்ன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்து வரீங்க, அங்க கொடுத்த அதே 11 சப்போர்ட்டை இங்கேயும் கொடுங்க. ஸோ அப்பதான் இந்த சேனல் இன்னும் க்ரோ ஆகும். உங்களோட ஹெல்ப்பால் தான் இந்த இன்ஸ்டாகிராமும் க்ரோ ஆச்சு, உங்களோட ஹெல்ப்பால் தான் இந்த யூடியூப் வந்து க்ரோ ஆகணும்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். உங்களோட ஹெல்ப்பால் தான் இந்த யூடியூப் வந்து க்ரோ ஆகும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இங்க உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல என்ன கொஞ்சம் அதை விட இங்க பெட்டரா கொடுக்கறதுக்கான ட்ரை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு நல்ல கான்செப்ட் வந்து வரும்.